செப்டம்பர் 14ஆம் தேதி குரூப் 2 ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் நடக்க போகுது. இந்த எக்ஸாமில் நிறைய ரூல்ஸை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஆகணும் அப்படின்றதுக்கான ஒரு அறிவிப்பை டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஹால் டிக்கெட் வெளியாக இருக்கு. இந்த ஹால் டிக்கெட் வெளியாகும் போதே என்னென்ன விதிமுறைகளை தேர்வர்கள் பின்பற்றணும் அப்படின்றத ரொம்ப கடுமையாக அல்லது ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவே டிஎன்பிஎஸ்சி இதை சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது தேர்வு நேரம். அதாவது தேர்வு நேரம் என்பது 9:30 மணிக்கு தான். ஆனால் தேர்வு மையத்திற்கு தேர்வர்கள் வர வேண்டிய நேரம் என்பது 8:30 மணி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. சலுகை நேரம் 9 மணி. அதாவது 8:30லேருந்து 9 மணி, அதுலேருந்து கொஞ்சம் தவறுனா 9 மணிக்குள்ளாக வந்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 9 மணியை தாண்டினா நிச்சயமாக தேர்வு மையத்திற்குள்ள அவர்களுக்கு அனுமதி வழங்கப்படாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதற்கு முன்னாடி தேர்வுகள் நடத்தப்படும் போது அந்த குறிப்பிட்ட நேரத்திற்கு மேலே வந்தோம் அப்படின்றதுனால எங்களை உள்ள அனுமதிக்கல, 1 நிமிடம் தான் தாமதம், ஆனால் எங்களை உள்ள அனுமதிக்கல என்பதற்காக போராட்டங்களில் ஈடுபடக்கூடிய சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் நடந்தது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்காக முன்கூட்டியே சொல்லியிருக்கிறாங்க, 9 மணிக்கு மேலே யார் வந்தாலும் உள்ள அனுமதி இல்லை, 9:30 மணிக்கு தேர்வு சரியாக தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி தேர்வு நேரம் முடியும் வரைக்கும் யாரும் தேர்வு மையத்திலிருந்து தேர்வு அறையிலிருந்து வெளியில் வர முடியாது என்பதையும் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக தேர்வு முடிகிற வரைக்கும் வெளியில் வர முடியாத மாதிரி ஹால் டிக்கெட் அதை நிச்சயமாக அந்த நகல் எடுத்துகிட்டு வந்து, அதாவது இணையதளத்தில் வெளியிடப்பட்டிருக்கு www.tnpsc.gov.in, அதே மாதிரி www.tnpscexams.in என்ற இந்த 2 இணையதளங்கள்லையும் ஹால் டிக்கெட் வெளியாக இருக்குது. அதை கண்டிப்பாக பதிவிறக்கம் செஞ்சு பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரணும். அப்படி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வரலன்னா தேர்வு மையத்திற்குள்ளே அவங்கள எந்த காரணத்துக்காக அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஹால் டிக்கெட் கூட சில ஆவணங்கள், அதாவது பல ஆவணங்கள் ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க. அதில் ஏதேனும் ஒன்று, அதாவது ஆதார் கார்டு, பாஸ்போர்ட், டிரைவிங் லைசன்ஸ், பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, இதில் ஏதாவது ஒன்னோட நகல் வேணும், ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோ காப்பி என்பது தான் சரியான வார்த்தை. ஃபோட்டோ காப்பியை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றதையும் டிஎன்பிஎஸ்சி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி உங்களோட ஹால் டிக்கெட்டில் இருக்கிற ஃபோட்டோ அதுலேயும் உங்களை நேரில் பார்க்குறதுக்கும் ரொம்ப அதீதமான வித்தியாசம் இருந்துச்சு அப்படின்னா உங்களோட இந்த மாதிரியான ஃபோட்டோ ஐடி கார்டு, அந்த கார்டில் இருக்கிற ஃபோட்டோவையும் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. ஸோ அதில் சந்தேகம் இருந்தது அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய தேர்வு மையத்தோட தலைமை கண்காணிப்பாளரை போய் உங்களோட பேப்பரில் உங்களோட விவரங்கள் எல்லாத்தையும் குறிப்பிட்டு ஒரு கையெழுத்து போட்டு அவங்கள்ட்ட கொடுத்ததுக்கு பிறகு தான் அனுமதி வழங்கப்படும். அதெல்லாம் சரிபார்த்த பிறகு தான் அனுமதிக்கப்படுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் ஹால் டிக்கெட்டில் இதில் எதையாவது சந்தேகம், உங்களோட பேரில் மாற்றம் இருக்குது, இந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா முன்கூட்டியே அந்த தகவலை சொல்லி அதை சரி பண்ணிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. grievance.tnpsc@tn.gov.in அப்படின்ற இந்த மின்னஞ்சல் முகவரிக்கு மெயில் பண்ணி அதை கிளாரிஃபை பண்ணிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிளாக் கலர் பால் பாயிண்ட் பென் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணணும் என்பதையும் டிஎன்பிஎஸ்சி உறுதியாக சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம், அறிவிப்பானை, அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியாக இருந்தது இல்லையா, அந்த நோட்டிஃபிகேஷன், அப்புறம் இதில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன், ஹால் டிக்கெட்டில் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அப்புறம் எக்ஸாம் எழுத உள்ளே போனதுக்கப்புறமா அந்த வினாத்தாள் முன்னாடி இருக்கும் சில அறிவுரைகளெல்லாம் பின்பற்றணும் அப்படின்னு. இதில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக தேர்வர்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் சொல்லப்பட்டிருக்க விஷயங்கள்லேருந்து ஏதாவது ஒரு விஷயத்தை மீறினாலும் அவர்களோட அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படலாம் என்றும், அதே மாதிரி தேர்வுக்குன்னிடையே அந்த விடைத்தாள் செல்லாததாக்கப்படலாம் அப்படின்னும் டிஎன்பிஎஸ்சி அறிவிச்சிருக்காங்க. அதற்கு பிறகு ஒருவேளை இதை மீறி விடைத்தாள் எல்லாம் பரிசீலிக்கப்பட்டாலும் கூட, அதற்கு பிறகு இது சார்ந்த தகவல் தெரிந்தாலும் கூட அவர்கள் டிஎன்பிஎஸ்சியால் விதிக்கப்படக்கூடிய அபராதங்களை செலுத்த வேண்டிய சூழல் ஏற்படலாம் என்ற அந்த எச்சரிக்கையும் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டிருக்காங்க. ஸோ இந்த விதிமுறைகள் எல்லாத்தையும் முறையாக படிச்சுட்டு, அதாவது தேர்வுக்கு படிக்கிறோம் அப்படின்றது ஒரு பக்கம், அந்த தேர்வுக்கான அறிவிப்பானையை ஒரு முறை படித்து பார்த்துட்டு எல்லாம் சரியாக இருக்கா அப்படின்றத சரி பார்த்துக்கிட்டு போனால் தேர்வை எந்த விதமான டென்ஷனும் இல்லாமல் தேர்வர்கள் எதிர்கொள்ளலாம்.